அனைவருக்கும் வணக்கம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். உலக பணக்காரர் 1000 பேர் இருக்காங்க. அதுல 1001 நபரா நைஜீரியாவை சேர்ந்தவர் இருக்காரு. அவர் மகிழ்ச்சியான பணக்காரர் வரிசையில பாத்தீங்கன்னா அவர் தான் முதலிடம். அவர்கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் போயிட்டு அவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு என்ன நீங்க சிறந்த மகிழ்ச்சியான நபரா நீங்க எப்படி தேர்வு செஞ்சீங்க, எப்படி தேர்வு ஆனீங்க, எப்படி எந்த சூழ்நிலை உங்களை மாத்துச்சு அப்படின்னு அந்த பத்திரிக்கையாளர் கேக்குறாங்க. அப்போ இவர் சொல்றாரு, நான் வாழ்க்கையில மகிழ்ச்சியான 4 நிலைகளை கடந்து விட்டீங்களா. 4 நிலையை கடந்திருக்காரு. அதுல முதல் நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறது என்ன வழி அப்படின்னு யோசிச்சிருக்காரு. நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த பிசினஸ்க்குலாம் இந்த வாட்டம் பண்ணணும், இப்படி பண்ணனாக்கா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. சரி, பணம் சம்பாதிச்சா அந்த திருப்தி கிடைக்குமா அப்படின்னு பார்த்திருக்காரு. அப்பயும் அந்த செகண்டா என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, நல்ல விலை மதிக்கத்தக்க பொருட்கள், வீட்ல எல்லாம் நல்ல நல்ல பொருட்கள், காரு, பைக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வீடு கட்டுறது, பங்களா, நிறைய விஷயங்கள் வாங்கி பார்த்திருக்காரு. அதுவும் கொஞ்ச நாட்கள் அப்படியே போயிட்டே இருந்திருக்குது. சந்தோஷமா இருந்திருக்காரு. அடுத்தடுத்த பொருள் வாங்க 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 அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கு. அது கொஞ்ச நாள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் சலிப்பாயிடுச்சு. என்னடா இதுலயும் நமக்கு நிம்மதி. சரி, மூணாவதா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் திட்டமிடுறாரு. அதாவது அவரு பெரிய திட்டங்களை அதாவது பெரிய பெரிய விஷயங்களை திட்டமிச்சு, எண்ணெய் கிணறு, இந்த மாதிரி பெட்ரோல் கிணறு, இப்படி எல்லாம் பெரிய பெரிய டீலர் ஆகணும், ஒட்டுமொத்த வியாபாரி ஆகணும், அப்படின்னா நம்ம நல்லா டெவலப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, 99% அவர் கப்பலுக்கு, இந்த மற்ற பெரிய பெரிய பிஸ்னஸுக்கெல்லாம் அவர் டெவலப் பண்ணிட்டார் அவரோட பிஸ்னஸ். அப்படி இருந்தும் அதுலயுமே அவருக்கு திருப்தி இல்லை. என்ன நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதுலயும் அவருக்கு நம்பிக்கையே வரல, ஒரு திருப்தியே இல்லை, வெறுத்து போன மாதிரியே ஒரு வாழ்க்கை வாழ்றாரு. இறுதி காலத்துல அப்படியே சலிச்சு போய் இருக்கும்போது அவங்களோட நண்பர் ஒருத்தர் வராரு. அந்த நண்பர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு 200 குழந்தைங்களுக்கு கால் ஊனமுற்ற குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீ கால் அந்த ஊனமுற்ற வண்டி இருக்கு இல்லையா, அந்த நாற்காலி வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நண்பர் கேட்டாரே, அதனால வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி இவரும் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் அவங்க நண்பர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல அது நான் கொடுக்கறத விட என் கூட நீ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நண்பர் கூப்பிடுறாரு. இவரும் சரி, நண்பர் கூப்பிடுறாரு, நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும், போயிட்டு தான் வருவோமே அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. இப்போ அங்க பாத்தீங்கன்னா, அங்க போனதுக்கு அப்புறம் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு வண்டியை எடுத்து எடுத்து கொடுக்குறாரு. சர்க்கரை நாற்காலி எடுத்து எடுத்து கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும். எல்லாமே சந்தோஷப்படும் போது பார்த்துட்டு இவருக்கும் நல்லா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குதையோ, கொடுத்த சந்தோஷத்துல இவரும் நவறாரு. நண்பர்களும் அப்படியே பேசிட்டு சரி நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெண் குழந்தை, ஒரு சின்ன குழந்தை அவரோட காலை கட்டி அந்த காலை கட்டி பிடிச்ச உடனே இவரே இப்படி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த காலை எடுத்து விடலான்னு பாக்குறாரு. அந்த குழந்தை விட மாட்டேங்குது, இருக்க கால். அப்போ அவர் கேக்குறாரு குனிஞ்சு அந்த குழந்தை, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? அப்போ அந்த குழந்தை சொல்லுது, இல்ல உங்க முகத்தை நான் என்னோட மைண்ட்ல வச்சுக்கிறேன், நான் உங்க முகத்தை மறக்கவே கூடாது, அதுக்காக தான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு இவர் கேக்குறாரு. நீங்க சொர்க்கத்துக்கு வரும்போது அங்க இருப்பேன், அப்போ கடவுள்கிட்ட உங்க முகத்தை பார்த்து அடையாளம் காட்டி இவருக்கு இவர் கேட்கறத கொடுங்க, அவர் ரொம்ப நல்லவருன்னு நான் கடவுள்கிட்ட சொல்லுவேன், அதுக்காகத்தான் உங்க முகத்தை நான் மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக நான் பார்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லு. அவர் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான நபரா அந்த இடத்துல அவர் மாறி இருக்கு. இப்படி நம்ம பிறருக்கு உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணா, நம்ம சம்பாதிக்கிற பணத்துல நமக்கு மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லைன்னு நம்ம சொல்லாம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே நண்பர்களே, இதே போல